எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுவோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உம்முடைய வருகை மட்டும் என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆம் என்று அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமானவரே, எல் சடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. இந்த மாதம் உங்கள் கரத்திலே நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவர். உங்கள் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீங்கள் பெருகி நான் சிறுகி இந்த இடம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் இருக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகன பெருமையும் கர்த்தருக்கு இயேசு நல்ல பிதாவே. அல்லேலூயா. உண்மையிலேயே நம் சபையை நாம் நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு திறமைகளை கொண்டு வந்த அன்பு சிஸ்டருக்கும் அவங்களுக்கு 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லேலூயா. என வேதத்திலே இருந்து ஒரு ஆராய்ச்சி செய்து அதை நாம் எந்த அளவிற்கு மக்களை திடப்படுத்த வேண்டும் என்பதற்கும் பரிசு முக்கியமல்ல. அவர்களினுடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக வைத்திருப்பதற்கு நம்மை உறுதுணையாய் செய்து வருவதற்கும் ஆண்டவர் நீ பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மார்க் போடுறதுலேருந்து எவ்ரி திங். அதனால தான் கடவுள் அவர்கள் இருவரையும் இளமையாகவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என சாரி பாஸ்டர், ஆண்டவர் வார்த்தை நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். என தேவன் எந்த இடத்துல ஒருத்தனை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த இடத்திலே பொசஷன், பொசிஷன், ப்ராமிஸ், ப்ராக்ரஸ், ப்ரொவிஷன், ப்ராஸ்பெக்ட் இதை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு மற்றவருடைய பார்க்கக்கூடிய பார்வை வேறு. இன்றைக்கி நமக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள். நாம் எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் இதில் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்த உடனே இவன் ஒரு ஷூ இதை பாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பையன். இவன் அடுத்த நாளே அந்த வேலைக்கு வந்துட்டு நல்ல பெஸ்ட்டாக அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, உங்கள் அப்பா இறந்துட்டார், நீ கொஞ்சம் வருத்தப்படாமல் ரொம்ப பிரைட்டாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு காட் சொன்ன வார்த்தை, நான் எதை செய்தாலும் மனுஷருக்கு செய்யாம். அல்லேலூயா. என கர்த்தருக்கு நாம் செய்கிறோம் என்ற உணர்வோடு ஒரு காரியத்திலே நாம் இறங்கிவிட்டால் ஆண்டவர் மாபெரும் அற்புதத்தை அதிசயங்களையும் நம் வாழ்க்கையிலே செய்ய, பலப்பட, முன்னேற முயற்சி செய்ய நம் தேவன் ஒருபோதும் விடமாட்டார். அல்லேலூயா. மலைகளிலே காடுகளிலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி பாடல்களாக பாடி கீர்த்தனைகளாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன். 16 வயது உள்ள அந்த சிறுவன் அங்கே உள்ளே இருக்கும் பொழுது தீர்க்கதரிசி அந்த இடத்திலே வந்து, சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்திலே வந்து ஈசாயினுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் அழைத்து ஆண்டவர் சொன்ன அந்த அபிஷேகத்தை தரப்போகிறேன் என்று சொல்லி தலையிலே வைக்க வேண்டும் என்று ஒரு குழந்தையாய் கூப்பிட்ட பொழுது, எல்லாம் பல பேர் மிலிட்ரியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவ்வளோ பேரும் நல்ல வாட்டசாட்டமாக ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் 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 என்று சொல்லி தள்ளுபடியாக செய்யக்கூடிய நேரத்தில்
கடைசியாக யார் இருக்கான்னு கேட்குறப்ப ஆண்டவர் இவங்க எல்லாம் கேட்டு அவர் தெரிகிறப்ப ஒருத்தன் அங்கே உள்ள மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவன் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடிய அந்த சிறுவனை வர சொல்லி அந்த சிறுவனை இவர்களுக்கு முன்னால் நிறுத்தி அபிஷேகம் செய்து தலையை உயர்த்தியவர் நம் தேவன். அல்லேலூயா. எல்லாம் உனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, வராது, நீ டிஸ்குவாலிஃபைடு, எதுக்கு லாயக்கில்லை, ரிஜெக்ட் பண்ணி பேரண்ட்ஸ் நம்மை ஒதுக்கி இருந்தாலும், பெற்றோர்கள் நம்மை ஒதுக்கி இருந்தாலும், தன்னுடைய சிப்லிங் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்மை ஒதுக்கி இருந்தாலும், உற்றார் உறவினர்கள் உலகம் ஒதுக்கி இருந்தாலும், தேவன் பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நம்மை நேசிக்கக்கூடிய ஆண்டவர் பிள்ளைகளின் பணிகளை நாம் செய்து கொண்டு, இசைகளை வாசித்து கொண்டு, அவரை அபிஷேகம் செய்து கொண்டு, அவரை பாடி ஆராதனை துதி செய்து அவருடைய பணிகளை தன் வேலையாக நினைத்து செய்யக்கூடிய அந்த இளைஞன் அபிஷேகப்பட்டு அந்த வாரிசிலே தேவன் வர வைத்து ஒரு உலக வரலாற்றிலே இன்றும் இடம்பெற வைக்கக்கூடிய வல்லமையை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் அமெரிக்கன் ப்ரீச்சர் ஹென்றி வார்ட் பீச்சர் என்பவர் சொல்லுகிறார், இந்த சங்கீதம் 23 நைட்டிங்கேர்ல் சாங் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நைட்டிங்கேர்ல் சாங்குன்னு சொன்னால் குயில் பாட்டு மாதிரி. அந்த குயில் பாட்டு வருத்தத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன வேதனைகள் இருக்காங்களோ, இந்த இனிய இசை பாடும் பொழுது, அந்த இசைப்பறவை கேட்கின்ற பொழுது நம் இதயத்திலே சமாதானம், அன்பு, பாசம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு மினி பைபிள் என்று சங்கீதம் 23 அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளோ அவர் ரசித்து சொல்லியிருப்பார் பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய, இந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை சொல்லுகிறார். ஒரு பெரிய நடிகர் அவர் ஒரு இடத்தில் நிறுத்தி சங்கீதம் 23 சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் எப்படி புல்லுள்ள இடங்களில் என் ஆத்துமாவை தேற்றி என் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். அப்புறம் அதுக்கு அடுத்து அப்படியே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு கோலும் எனது தடியும் என்னை தேற்றும். பகைவர்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னையால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதை சொல்லி இவர் முடிக்கிறாரு. அதுக்கு அடுத்து பாஸ்டர் இதே வசனத்தை இவர் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, ஹோல் அரங்கமே கைதட்டுது, எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணுறாங்க. இந்த ஆக்டர் ஏன்னா ஒரு பாப்புலர் மேன், ஒரு ஆர்டிஸ்ட், அவன் சொன்ன உடனே அவ்வளோ பேரும் ஹாப்பியாக கரவோசை எழுப்பி உற்சாகப்படுத்தி கொண்டு பாஸ்டர் மைல்டாக இதே வசனத்தை சொல்கிறார். நெக்ஸ்ட் யாரும் யாருமே கைதட்டல, ஆனால் எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங்கில் ஆண்டவர் என் பிள்ளையை அபிஷேகம் செய்து நமக்காக ஜீவன் உள்ள தேவன் அவர் இதயத்திலே இருந்து செய்கிறார். ஐ நோ த சாம் ஆஃப் த ஷெப்பர்ட். அந்த இவன் சொல்லுவான் ஆக்டர் கடைசியாக, எனக்கு சங்கீதம் சில நம்ம மெய்ப்பனை பற்றி தெரியும், ஆனால் பாஸ்டர் ஹீ நோஸ் த ஷெப்பர்ட் ஆஃப் த ஷாம்ஸ் என்ற அந்த வார்த்தைகளை தேவன் நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். என அவர் உண்மை உள்ளவர். நாம் என்ன இதயத்தில் நினைத்து பேசுகிறோம் என்பதை அவர் கனிவோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். என கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னாலே யெகோவா ஈரே, என் தேவன் என்னை காண்கிறவராயிரே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இதே வசனத்தை
நான் ஆச்சரியப்பட்டேன். த லார்ட் இஸ் ஜெகோவா. நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தேவன், அந்த தேவன் நிரந்தரமானவர். எப்பொழுதும் நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு வரக்கூடிய அந்த தேவன், ஐ ஷால் நாட் வாண்ட், யெகோவா ஈரே, லார்ட் வில் ப்ரொவைட். என் தேவன் கொடுப்பதற்கு, நிறைவாய் தருவதற்கு, தேராய் பார்ப்பதற்கு, நமக்கு உறுதுணையாய் காண்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு காண்கிற தேவன் ஆதியாகமம் 22:14 இதை பற்றி சொல்லும் பொழுது, காண்கிற தேவன் என்பதை லார்ட் வில் ப்ரொவைட். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அதுதான் ஐ ஷால் நாட் வாண்ட். நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னால், வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், நம்மை சார்ந்தவர்களே ஒதுக்குவார்கள். ஆனால் அவரை பிடிக்கிறப்ப, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் அவரை பிடிக்கும் பொழுது, எல்லா தாழ்ச்சிகளையும் தேவன் உடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்டில் வாட்டர்ஸ், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே, ஷாலோம், த லார்ட் இஸ் பீஸ். ஆட்டுக்குட்டியை அழைத்து செல்லக்கூடியவன், அவனுக்கு தெரியும் எந்த இடத்திலே அங்கே முதலைகள் இருக்காது, எந்த இடத்திலே அந்த தண்ணீர் அமைதியாக இருக்கும், எந்த இடத்திலே என்னுடைய ஆடுகள் அதை குடிக்கும் என்பதை அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் த லார்ட் இஸ் பீஸ் என்று நாம் நியாயாதிபதிகள் 6:24 தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு பல நேரங்களில் சமாதான குறைச்சல் வரும். பல நேரங்களில் என்ன, காலையில் எந்திரிக்கிறப்பயே நமக்கு வரும். எப்பயும் நிம்மதியாக சொல்லணும். சாயங்காலத்தில் அழுக தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். அல்லேலூயா. பிரச்சனைகள், பாடுகள் இருக்கும். ஆண்டவர் விரும்புகிறது, நீ எப்படி, என்ன நீ நினைக்கிற, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறாருங்கிறத நீ நினைச்சேன்னா நான் உனக்கு சமாதானம் தருவேன். எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவில் உனக்கு சமாதானம் தருவேன். உன் பிள்ளைகள் பாடுகளுக்கு மத்தியில் உனக்கு சமாதானம் தருவேன். உன்னுடைய கடன் பிரச்சனைகளுக்கு மத்தியில் சமாதானம் தருவேன். உன் வாழ்க்கையில் எதிரிகளுக்கு மத்தியில் உனக்கு சமாதானம் தருவேன். எந்த விதமான அந்தகார சக்திகள், லோகாதிபதிகளுக்கு நடுவிலே உனக்கு சமாதானம் தருவேன். ஹல்லேலூயா. ரெஸ்டோர் மை சோல். என் ஆத்துமாவை அவர் தேற்றக்கூடிய, உலகத்தில் ஒரே ஒருத்தரால் மட்டும்தாங்க முடியும், அது ஜீசஸ் கிரைஸ்ட். உலகத்தில் ஒரே ஒருத்தர், சைக்காட்ரிக் டாக்டர், சைக்காலஜிஸ்ட். ஐ அஷ்யூர்ட். நேற்று ஒரு பெண் என்கிட்ட கவுன்சிலிங்காக அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. நான் 10:30 ஆரம்பித்தேன். 10:30 கடைசி முடிக்கிறப்ப 1:45 அந்த நேரத்தில் ரேமா வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஹீலிங் ப்ராசஸை தேவன் கொடுத்து கொண்டு இருப்பதை நான் பார்க்க முடிந்தது. ஏன்னா அந்த இடத்த முடிஞ்ச உடனேயே தேவன் அந்த அம்மாவுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளிலே, வழக்கு ஒரு 5 நிமிஷம்தான், இன்னர் ஹீலிங் என்று சொல்லக்கூடிய இருதயத்தின் புண்களை தேவன் மாற்றக்கூடிய ஆற்றலை, சமாதானத்தை நம் தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு பெரிய ஃபீஸ் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு பாஸ்டர், ஹாப்பியாக. ஏன்னா கோர்ட் வெக்கேஷன் டைம் ஐ ரிசீவ்டு ஹியூஜ் ஃபீஸ். நான் ஒரு 5 கேஸ் நடத்துறக்கூடிய ஃபீஸை எனக்கு கொடுத்தாங்க சொல்கிறேன். பட் ஆண்டவர், நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா தேவன், நாம் மனுஷனுக்கென்று செய்யாமல் நான் கர்த்தருக்கென்று, அந்த ஹீலிங் மட்டும்தான் நான் மைண்டில் நினச்சேன்.
ப்ராசஸ் மட்டும், எந்த பணத்தையும் மனதிலே நினைக்காமல் அவர்களுக்கு தேவன் இடைப்பட்டு சமாதானம் தர வேண்டும் என்பதை நாம் நினைக்கும் பொழுது தேவன் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளைய தானே. அல்லேலூயா. ரெஸ்டரேஷன், பீஸ் ஆஃப் மைண்ட், பர்ஃபெக்ட் பீஸ். எந்த சமாதானம், நிரந்தர சமாதானம் தேவன் கொடுக்கக்கூடிய வல்லமையை தருகிறார். ரெஸ்டோர் சோல் சொன்னால் ஆத்துமாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், இன்னைக்கு வெளியில் தெரியாத பல கிறிஸ்டியர்களே எத்தனை பேர் சஃபரிங்கில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஐ நோ தட். பேரு தான் கிறிஸ்டியன், பேப்டிசம், எவ்ரிதிங். ஆனால் உள்ள உடைஞ்ச கருவி, உள்ள வெரி வீக், ஆவியில் பயங்கரமான வீக், ரொம்ப ரொம்ப வீக். ஏன்னா ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுறது, ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, என் பிள்ளைகள்கிட்டே நான் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடியது, ஹூ இஸ் யுவர் ஃபஸ்ட் ஃபாதர்னு கேட்டால் ஜீசஸ், செகண்ட் ஜீசஸ், தேர்ட் ஜீசஸ், ஃபோர்த் சாமித்துறை. அல்லேலூயா. அப்படின்னா பஞ்சாயத்தே இருக்காது. பிகாஸ் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறப்ப. அல்லேலூயா. மனநிலை, சிந்தனை, ஆண்டவரை விட்டுட்டு மற்றவங்கள பெருசாக நினச்சிட்டா அவுட். ஃபோல்டைங்கில் மாட்டி பல பிரச்சனைகள். இங்கே இருப்போம் 70 mm வேறு இடத்துல மைண்டு ஓடிட்டுருக்கும். இங்கே இருப்போம் ஃபோல்டைங்கில் அவன் நம்மளை ஏமாற்றிட்டாங்கிறது ஓடும். இங்கே இருப்போம் நமக்கு இன்றைக்கி இரவு நேரத்தில் என்னென்ன பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு நினச்சிட்டு பயந்துட்டுருப்போம். தோல் டையிங்கை உடைத்து ஆத்துமாவை மனசார தேற்றி, எப்படி ஆடுகளை அங்கே கொண்டு போகிறப்ப வழிகளில் தப்பி எங்கேயும் ஓடிராமல் இருந்து அதுகளை அழகாக, அதுக்கு ஒரு பிரச்சனை வராமல், ஒரு ஆபத்து வராமல் ஆத்துமாக்களை அதை அழைச்சி கொண்டு போகக்கூடிய நம்ம மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ரெஸ்டோர்ஸ் மை சோல் என்று சொன்னால் யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா என பரிகாரி, நம்மை குணப்படுத்தக்கூடியவர், நம்மோடு எப்பொழுதும் ஹீலிங் ப்ராசஸிலே இருக்கிறார். யாத்திராகமம் 15:26. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளைச் செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆனால் என்ன கண்டிஷன்? என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். கேஷுவல் மேனரில் இருக்க முடியாது. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை நீ செஞ்சேன்னா உனக்கு இந்த பிளஸ்ஸிங். அதர்வைஸ் கொஸ்டினபிள். அவர் இறக்கிறதுல நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், அது வேறு. பட் கண்டிஷனல் பெயில் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆத்துமாவை குணப்படுத்துபவர், நோய்களை குணப்படுத்தக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். இந்த இடத்துல ஒருத்தரை பற்றியான டெஸ்டிமனி சொல்ல எனக்கு தேவன் சொல்லுகிறார். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை தேவன் நமக்கு காட்டுகிறார். ஒரு மாணவன், ஸ்டூடெண்ட், அவன் பேர் ரவி. படிப்பு ரொம்ப ஆவரேஜ். நம்ம மாதிரி நினைக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். அவன் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டான், கட்டடிப்பான், எல்லாமே. அவங்க அப்பா உதவாக்கிற தண்டச்சோறு லாயக்கில்லை. என்னென்ன? உதவாக்கிற தண்டச்சோறு லாயக்கில்லை, லைக் தாவீதை சொன்ன மாதிரி. ஆனால் அவன் ஒரு புக்கிஷ், படிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் நேராக என்ன செய்கிறான், அவனுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய லேபில் போய் ஆசிடை, அங்கே இருக்கிறவன் அவனை கூட்டு போய் டெல்லி லெவிங்டன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. மிலிட்ரி ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவங்க அப்பா மிலிட்ரி கர்னல். இது உண்மை சம்பவம், நான் விளையாட்டாக சொல்லவில்லை. இது ரியல்லி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்களோடு பதிவு செய்தேன். அந்த லெவிங்டன் ஹாஸ்பிட்டலில் இவன் உள்ளே இருக்கிறப்ப நம்ம பைபிள் அங்கே கையில் கிடைக்கிது. ஒரு எடுத்து உள்ளே படிக்கின்றான். அப்போ தான் இந்த யோவான் வார்த்தைகள் கிடைக்கிறது. நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள்.
இந்த வார்த்தையை படிச்சுட்டு அவனுக்கு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் மாற்றி அவனுடைய சூசைடல் தாட்டு போய் ஒழுங்காக வேத புஸ்தகத்தை படித்து சபைக்கு போய் பல இடங்களில் இருக்க ஒருவன் அந்த இன்னும் பல வசனங்கள் குறிப்பாக சொன்னால், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் வேண்டிக் கொள்ளும் பொழுது சம்பூர்ணமாயும் கடிந்து கொள்ளாமல் தரக்கூடிய தேவன் என்ற டீச்சிங், டிசர்னிங் ஸ்பிரிட் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுத்து கொண்டு ஒன் ஃபைன் மார்னிங் அவன் பல ரிசர்ச் ஸ்காலராகி வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் பைபிள் ஸ்காலராக தேவன் உயர்த்தினார். அவன் பெயர்தான் ரவி சக்காரியா. அல்லேலூயா. ரவி சக்காரியா என்று அவன்கிட்ட கால் சீட்டு வாங்கணும்னா 3 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். நாங்கள் என்னுடைய கன்வென்ஷனுக்கு அவரை கூப்பிட்டோம். அதுக்கே அவர் ரொம்ப பல மாதங்கள் ஷெட்யூல் போட்டு எங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தார். உயிரோடு இல்லை, முன்னாடி கொஞ்சம் தடம் மாறிட்டார் பல சூழ்நிலைகள். ஆனால் இந்த ரவி சக்காரியாவை ஒரு மாணவன், அறிவில் குறைந்தவன், உதவாக்கரை, எதற்கு லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறியப்பட்ட அந்த மாணவன் ஆண்டவர் வல்லமையாய் ஆண்டவரின் வார்த்தைகள் தொட்டு அதன்படி செய்யும் பொழுது, நினைத்த பொழுதே ஒரு மிகப்பெரிய வேர்ல்டில் பெஸ்ட் ரினவுண்ட் ஸ்காலராக கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நாட் ஓன்லி இந்தியா, அமெரிக்காவில் அவருக்கு பயங்கர ஃபேன்ஸ். அமெரிக்காவில் அவர் ஒரு ப்ரீச் போகிறாருன்னு சொன்னால் வேறு லெவல். ஒருத்தனை சாதாரண இருக்கக்கூடியவனை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் எடுத்து ராஜாக்களோடு அமரச் செய்யக்கூடிய தகுதியை நம் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. யாரையும் அவர் முகத்தை ஒருத்தரையும் புறம்பே தள்ளினதில். ஹல்லேலூயா. புறம்பே தள்ளாத ஒரு தேவன், நிந்தைகளை பார்த்து சிரிக்காத ஒரு தேவன், அவன் குறைச்சலை பார்த்து அவனுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற தேவன், எப்படா என் கெட்ட குமாரன் என்கிட்ட வரமாட்டானான்னு சொல்லி நெஞ்சில் அவனை அணைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ரெஸ்டோர்ஸ் மை சோல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அடுத்து பாத்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் நிமித்தம் யாகவே டிஷ்குனு என்று சொல்லக்கூடிய லார்ட் அவர் ரைச்சியஸ்னஸ். எரேமியா 33:16. எரேமியா 33:16. வருமென்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நீதியின் நிமித்தம் அதன் பாதைகளை தேவன் மிக செம்மையாய் நம் பிள்ளைகளுக்கு வழிநடத்தக்கூடியவர். லார்ட் அவர் ரைச்சியஸ்னஸ் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம லார்ட் ஆஃப் லார்ட், நம் நீதிக்கு ஒருவர் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 100% நாம் எங்கேயும் அறிக்கையிட முடியும். அவர் அரெஸ்ட் பண்ணப்பையும் சரி, அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறப்பையும் சரி, எந்த இடத்துலையும் அவர் தான் பின்வாங்கியதில்லை. எந்த இடத்துலையும் தான் ஒரு யூதகுல ராஜா என்பதை அவர் அறிக்கையிடுவதற்கு பயந்ததில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நீதி உள்ள தேவன், ஊமையர்களுக்காகவும் ஒப்பற்றுடைய நியாயத்திற்காகவும் வாயை திறக்கிற உலகத்தில் ஒரு தேவன் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஓப்பன் யுவர் மவுத் ஃபார் ஸ்பீச்லெஸ் என்று நாம் இதயத்திலே நினைக்க. என நீதி என்பதற்காகத்தான் அவரே நியாயாதிபதியாக தன்னையே சிலுவையில் பலி கொடுத்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம் தேவன் நமக்காக யுத்தம் செய்தார். ஏன்னா நம்மளாம் எப்படி இருந்தோம்? ஏசாயா 56:3 இருக்கிற மாதிரி இருந்தோம். வாட் இஸ் 56:3 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் எப்படி அலைஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி வரும். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்வானாக. எஸ் எஸ் 53:6. தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். தேங்க்யூ. அதைத்தான் தேவன் இந்த இடத்திலே நம்மை சொல்லுகின்றார்.
யூ ஆர் வித் மீ, யூ ஆர் வித் மீ என்று சொல்லக்கூடிய யெகோவா ஷம்மா, லார்ட் இஸ் தேர் என்று சொல்லக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். எசேக்கியேல் 48:35 நாம் பார்க்கிறோம், நம் தேவன் எப்பொழுதும் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 48:35. சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஒரு பர்வதத்தை நிறுத்தக்கூடியதைப் போல நம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் அடையாளமாக தேவன் நம்மை வைத்திருப்பார், நம்மை பாதுகாப்பார். இன் த பிரசன்ஸ் ஆஃப் மை எனிமி, நம் பகைவர்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு யெகோவா நிஷி, த லார்ட் இஸ் மை பேனர். அல்லேலூயா. அவர் தாங்க எனக்கு கொடி, அவர் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு மனுஷன் வாயை திறந்து சொல்லிட்டான்னா அவனுக்கு வெற்றியை தேவன் கொடுப்பதற்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என லார்ட் இஸ் மை பேனர், யாத்திராகமம் 17:15 ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இன்னைக்கு அவர் தான் நமக்கு எல்லா பாதுகாப்பு, அரண், கோட்டை எல்லாம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அல்லேலூயா, அனாய்ட் மை ஹெட், எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறார். யெகோவா கஷ்ணு என்று சொல்லக்கூடிய இந்த லார்ட் ஹூ சாங்டிஃபை யூ என்று சொல்லக்கூடிய லேவியாகமம் 20:8 தேவன் இதற்கு சொல்லியிருக்கின்றார். லேவியாகமம் 20:8. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்கி தலையிலே அபிஷேகம் செய்யக்கூடிய வல்லமையை நம் பிள்ளைகளுக்கு நம் தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு தேவன் சங்கீதம் 23:1 என்பது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்டாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பல காரணங்கள், பல காரியங்கள் ஆண்டவர், ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லக்கூடியதிலே ஆண்டவர் தினமும் அந்த இதாக இருக்கட்டும். 1 சாமுவேலில் நமக்கு 16 1-13 வசனங்களில் எப்படி ஒருவனை, அதாவது தாவீதை எவ்வளவு மோசமாக அவர்கள் நடத்தினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதை நீங்கள் வீட்டில் போய் படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆடுகளின் பண்புகள். மேய்ப்பனை ஆடுகள் முழுமையாக நம்புகின்றன. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவனை முழுமையாக நம்புகிறோமா? சேலஞ்ச். நாம் தேவனை முழுமையாக நம்புகிறோமா? பிரச்சனை வர்றப்ப வக்கீல்கிட்ட ஓடுறோமா? பிரச்சனை வர்றப்ப டாக்டர்கிட்ட ஓடுறோமா? பிரச்சனை வர்றப்ப பாஸ்டர்கிட்ட ஓடுறோமா என்பதை தேவன் நம்மிடம் கேட்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை நம்பி இருக்கோம் சொன்னால் ஃபஸ்ட்டு முழங்கால், ஆண்டவர் 2 முழங்கால் நமக்கு கொடுத்துருக்கார், வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார், அந்நிய பாஷைகளை கொடுத்துருக்கிறார். நீங்கள் கதவை மூடிட்டு உங்கள் பிரச்சனைக்கு கண்ணீர் விட்டு ஜெபம் செய்யப்ப தேவன் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அதுக்கடுத்தா நெக்ஸ்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரா. எப்படி ஃபஸ்ட்டு யார் பையன் கேட்குறப்ப நம்ம 3 சொன்னோமோ, ஃபஸ்ட்டு 3 நம்ம ஜெப பர்சனல் ப்ரேயர், வெரி வெரி எசென்சியல். நமக்கு பிரச்சனைகளை அப்படியே சேஞ்சஸ் ஆகும், டோட்டல் சினாரியோ மாறும், டோட்டல் சினாரியோ. அதுதான் நம்ம தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அல்லேலூயா. மேய்ப்பனையே சார்ந்து இருத்தல். மேய்ப்பனை நம்புறது ஒன்று, மேய்ப்பனையே சார்ந்து இருத்தல், டிபெண்ட். வேறு எந்த இதுலையும் நினைக்கவே கூடாது. அம்மா அப்பா அதுன்னு எந்த இதுவுமே நினைக்கக்கூடாது. தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார், தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார், தேவன் நமக்காக வழக்காடுகிறார், தேவன் நமக்காக நீதிபதியாக இருக்கிறார், தேவன் நமக்காக அங்கே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பன் கவனித்து கொள்வான் என்று அந்த ஆடுகள் அத்தனையும் நிம்மதியாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா ஆடுகளும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஒரு நல்ல மேய்ப்பன் வந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக கூட வரக்கூடிய ஆடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகும். ஏன்னா நம்ம நாட்டில் ஆடுகளை முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி வருவோம். அங்கே யூத கலாச்சாரத்தில் முதல்ல மேய்ப்பர் போவார், பின்னாடி ஆடுகள் வரும்.
ஸோ இந்த மேய்ப்பர்கள் போகும் பொழுது அந்த ஆடுகளுக்கு ரொம்ப நிம்மதி. ஏன்னா இருக்கிறதுலையே ஆடுகள் பாவம் ரொம்ப வெரி வெரி அறிவு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. பார்க்க அழகாக இருக்கும், பட் ரொம்ப கொஞ்சம் இதான் லோ ப்ரொஃபைல் தான். ஆனால் அதுக்கு தான் இந்த மேய்ப்பனை தேவன் கனெக்ட் பண்ணுறார். அல்லேலூயா. என மேய்ப்பனின் வழிநடத்தலை முற்றிலும் ஏற்றுக்கொண்டு பின் செல்லுகின்றன. ஒரு கவலைப்படாது. ஒன்ஸ் அந்த மேய்ப்பன் நமக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆடுகள் ஹாப்பியாக போகும். ஒரு இடத்துல கூட ஒரு டிபிஎம் பாஸ்டர் ஒரு வட்டம் போயிட்டுருக்கிறப்ப காரில் போயிட்டு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு ஒரு வசனம் நமக்கு உண்டு. 10:4 நினைக்கிறேன். யோவான் 10:4 படிங்க. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் சத்தத்தை உண்மையிலேயே கேட்கும். ஒருத்தர் காரில் இவர் பாஸ்டர் வேகமாக அடிச்சுட்டே போகிறாரு, ஒரு ஆடு திரும்பலை. இவர் பெரிய நம்பர் 1 பாஸ்டர் இன் ஸ்டேட். இவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஒரு பாச்சா பலிக்கலை. அந்த மேய்ப்பன்ட்ட சொல்கிறாரு, ஒரு ஆட்டுக்கு ஒரு பேரை சொல்லி, அலமேலுன்னு வச்சுக்கிற வேண்டியதான், சொல்லி ஒரு பேரை சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் டைவர்ட் ஆகி போயிடுச்சு. கம்ப்ளீட் வே. அதாங்க மேய்ப்பனுடைய வெற்றி. அல்லேலூயா. மேய்ப்பனுக்கு தெரியும் அது சத்தம் என்னன்னு தெரியும். மேய்ப்பனுக்கு தெரியும் அது குறைகள் என்னன்னு தெரியும். மேய்ப்பனுக்கு தெரியும் எங்கே போகிற வழியில் ஆபத்து இருக்குங்கிறது தெரியும். மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல தண்ணி கொடுக்கணும் தெரியும். மேய்ப்பனுக்கு தெரியும் எங்கே அந்த புல் லேசாக கட்ஸாக வந்திருக்குங்கிறது தெரியும். மேய்ப்பனுக்கு தெரியும் எதிரிகள் எப்போ வருவாங்க, ஓனாயிட்டு இருந்து எப்படி காப்பாற்றணும் தெரியும். அதுதான் தேவன் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். பயப்படுகிற சூழ்நிலை. பயம்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபியர்? இட்ஸ் அ போஃபியா. அந்த ஃபியர்னாலே ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஃப்க்கு ஆகிறவனே. இந்த பயம் நமக்கு மட்டும் இல்லை, ஜீசஸ் கூட இருக்கிற சீசர்களுக்கே அந்த பயம் இருக்குது. இப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஏன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல கூப்பிட்றாரு, அந்த இடத்துல சொல்லி அவங்கள எல்லாரும் நம்ம இந்த இடத்துல இருந்து அக்கறைக்கு நம்ம போக போகிறோம், நீங்கள் எல்லாம் என் கூட வாங்க, இவ்வளோதான் அவர் சொல்கிறது. ஸோ அக்கறைக்கு போக போகிற ஜீசஸே சொல்லிட்டார். நான் சாமித்துறை சொன்னாலோ இல்லை வேறு யாராவது சொன்னாலோ அது ஃபால்ஸ். ஜீசஸ் சொல்லிட்டார். இங்கேருந்து நம்ம அக்கறைக்கு போக போகிறோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். என்னாச்சு? எல்லாம் ஜீசஸ் நல்லா தூங்குறாரு, போயிட்டுருக்கார். பயங்கர அலை அது இதுன்னு உரும்புது. நேற்று ஈவினிங் நம்ம கொஞ்சம் சவுண்டு வந்த மாதிரி. அவ்வளோ உருமல் வந்த உடனேயே அந்த ஸ்பாட்டில் பயந்து போய் இடி மின்னல் அது இதெல்லாம் பார்த்து சீசர்கள் எந்திரிச்சு அவரை தட்டி எழுப்புறான். ஏ அற்ப விசுவாசியே அப்படின்னு ஆண்டவர் வதட்டி அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமைதிப்படுத்துகிறார். அக்கறைக்கு மீண்டும் போகிறார்கள். தேவன் அவர்களுக்கு கூட பயம் இருந்தது என்பதை நம் வாழ்க்கையிலே மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த பயத்தை விதைக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறப்பையோ ஒரு இதுக்கு போகிறப்பையோ இல்லை ஒரு ரிசல்ட் வரும்பொழுது என்ன நினைக்கிறதோ, இப்போ நீட் எக்ஸாம் இன்றைக்கி போகிறப்பையோ எனிதிங் வாட் அபவுட் ஹேப்பன்ஸ், அந்த ஃபியர் போபியாவை கொடுக்கக்கூடியது மட்டும்தான் அவன் செய்வான். ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே ஒழிய வேறு ஒன்றுக்கும் வரான். ஏன்னா நானும் பரிபூர்ணம் ஜீவனை, இதுதாங்க நம்ம கடவுள். ஜீவன் ஜீவன் ஹார்ட், அவன் லைஃப் லைஃப் லைஃப், இது ஒன்று தான் அன்னைக்கு அந்த கொடுக்கறதுனால தான் இது மட்டும் எல்லாம் ஃபுல்லாக பெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு வைங்க. பாதி டாக்டர்களுக்கு 85% சைக்காட்ரிக் டாக்டருக்கு வேலையெல்லாம் போயிடும். ஓப்பனாக சொன்னேன், சைக்காலஜிஸ்ட்டுக்கு வேலையெல்லாம் போயிடும். இந்த ஃபியர் கொடுக்கக்கூடிய பயப்படுகிற சூழ்நிலையில் மேய்ப்பன் கூட இருப்பதையும் கையில் கோலும் தடியும் இருப்பதையும் பார்த்து தேறுதல் அடைந்து எதிரிகள் எந்த ரூபத்தில் வந்தாலும்
அது தைரியமாக இருந்து நம் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு உணவை ஆகாரத்தை கொடுத்து தம் தேவைகளை சந்தித்து என் நோயை குணமாக்கி என்னை வழிநடத்தி என் சோலை மிக அற்புதமாய் வைத்து என்னை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. ஆடுகளின் கேரக்டர். வாட் அபவுட் மேய்ப்பனின் பண்புகள்? ஆடுகள் தாழ்ச்சியடையாமல் அவற்றின் தேவைகளை சந்தித்து ஆடுகளுக்கேற்ற ஆகாரம், நீர், ஓய்வு எல்லாம் சூழ்நிலைகளை தரக்கூடிய வழிநடத்தக்கூடியவன் தான் இந்த மேய்ப்பன். என நமக்கு வார்த்தைகள். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் உனக்கு பயம் கொடுக்கிற ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உனக்கு கொடுக்கிறேன். சவுண்ட் மைண்ட். சவுண்ட் மைண்ட். நுகத்தடியை ஏன்ட்ட கொண்டு நுகத்தடியை ஏன்ட்ட கொண்டு வா. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஏன்ட்ட கொண்டு வா. ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளுக்கும் இந்த பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேவன் ஆபத்தில் பாதுகாக்கிறது. அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, பெரிய ஹிமாலயாவில் இருந்து விழுகக்கூடிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் இருந்து ஏர் கிராஷாக இருந்தாலும் சரி, ட்ரெயினில் இருக்கக்கூடிய மிகப்பெரியதாக இருந்தாலும் சரி, மாபெரும் விபத்துகளாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளை தேவன் தூதர்கள் மூலம் காத்து வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த நேற்று எனக்கு ரொம்ப உயிருக்குயிரான வேண்டிய ஒரு ஃபேமிலியில் அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை திடீர்னு கிராஸ் ஆகி ஓடுது. அந்த இடத்துல ஒரு அம்மா கத்தி ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அவங்க டக்குன்னு இழுத்துறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த குழந்தைக்கு ஆபத்து. தேவன் ஒருத்தர் ஜெபத்தில் அந்த குழந்தையை பாதுகாத்தார். அல்லேலூயா. தாங்க நாம் செய்கிற ஜெபமாக இருக்கட்டும். நம் மேய்ப்பன் நமக்கு இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அவன் பொருட்டு ஒரு ஏர் கிராஸை நிப்பாட்டுவார். அவன் பொருட்டு ஒரு மிகப்பெரிய விபத்தை நிறுத்துவார். அவன் பொருட்டு செழுமையை ஏற்படும். அல்லேலூயா. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய காயத்துக்கு யாரும் மெடிசன் போட, வெளியில் எவ்வளோ புண்ணுக்கு வேணாலும் மருந்து அள்ளி 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 போடலாம். இல்லை வலி, வேதனை, சோகம், வருத்தம், பணவீக்கம், அது இது அவமானம், நிந்த, என்னென்ன சோமனி இருக்கும். போட்டோம்னா ஒரு லிஸ்ட்டே எடுக்கலாம் கம்ப்ளீட்டாக. இது ஒரு பரப்புரை மாதிரி வச்சுக்கலாம், மேனிஃபெஸ்டோ மாதிரி. அவ்வளோ பஞ்சாயத்துகள் இருக்கக்கூடியதில் நம் தேவன் தன் கையாலே தன் பிள்ளைகளுக்கு இதயத்தை திறந்து எண்ணெயை பூசி அதை பாதுகாக்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த குடும்பமே அவனை உதாசீனப்படுத்தி நிந்தையாக இருக்கட்டும், தேவன் நிறைவை தரக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். என்னென்ன நிறைவு? நாம் 23:5 சங்கீதம் படிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த நிறைந்து இருத்தல் சொன்னால் மகிழ்ச்சியினால் நிறைந்திரு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் நோட் பண்ணிங்க, நீங்கள் வீட்டில் பார்த்துக்கலாம். ரோமர் 15:13 சமாதானத்தில் ஒரு நிறைந்து. ரோமர் 15:3 திருப்தியினால் நிறைவு. எபேசியர் 3:19 ஆவியினால் நிறைவு. எபேசியர் 5:8 ஆவியின் கனிகளால் நிறைவு. இங்கே பிலிப்பியன் 1:10 தேவனை பற்றிய பூரண நிச்சயத்தினால் நிறைத்திருத்தல். அது கொலேசியர் 2:2 ஞானத்தில் நிறைந்திருத்தல். கொலேசியன் 1:9. அல்லேலூயா. என் குறைவுகளை நிறைவாக்கக்கூடியவர், என் குறைகளை நீக்குபவர், என் எப்பொழுதும் குறைந்து போவதில்லை. எப்பொழுதும் அவர் நமக்கு ஆவியில்
ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணையும் 100% நமக்கு பெஸ்ட்டாக தரக்கூடிய உலகத்தின் மேய்ப்பன் நம் ஆட்டுக்குட்டி, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன்னா ஒன்றில் வீக்குனால அவுட். ஆவி, ஆத்துமா, சரீரம் இது மூணையும் பர்ஃபெக்டாக நம்ம அவரை பிடிச்சிட்டா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நீ பிடிச்சிட்டா, ஆவியில் பஞ்சாயத்து இல்லை, ஆத்மாவில் பஞ்சாயத்து இல்லை, சரீரத்தில் பஞ்சாயத்து இல்லை. ஏவன் நம் பிள்ளைகளுக்கு, ஏன்னா முதல் 2 வசனம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வசனங்கள் உலக பிரகாரமான நன்மைகளை பற்றி சொல்லுகிறது. 3-4 வசனங்கள் ஆவிக்குரிய காரியத்தை பற்றி குறித்து பேசுகிறது. 4-6 ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதை பற்றி பேசுகிறது. அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு வல்லமையாய் அதை நமக்கு எடுத்து செல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். அதாங்க கொடுத்துருக்காரு நமக்கு. இன்னைக்கு நம்ம பாவம் இல்லாமல், இன்னைக்கு தலை நிமிர்ந்து, இன்னைக்கு குற்ற உணர்வு இல்லாமல், இன்னைக்கு நம்ம வெற்றியாளராக, இன்னைக்கு சாத்தானை எதிர்த்து நிற்க, இன்னைக்கு நமக்கு எல்லாத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்க, நாம் நம்முடைய தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே நாம் சிந்திய பாவம், நாம் சிந்த அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார் கம்ப்ளீட்டாக. அதனால தான் இன்னைக்கு இந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் பிரதான மேய்ப்பன். அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன், இந்த மேய்ப்பன் பிரதான மேய்ப்பன். என வாடாத கிரீடத்தை நமக்கு தரக்கூடிய உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் எம் தேவாதி தேவன். ஆகவேதான் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றன. அல்லேலூயா. அந்த மேய்ப்பனுக்கு தெரியும், என்னையே நம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, என்னையே நம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு யாரும் இல்லை நினைக்க வேண்டாம். நான் இருக்கேன், நான் இருக்கேன். யார் ஒதுக்குனாலும் சரி, நான் மேய்ப்பன். ஒரு ஆடு எனக்கு முக்கியம். ஒரு ஆடு எனக்கு முக்கியம். 99 எங்கே இருந்தாலும் சரி, 1 மிஸ் ஆனாலும் எனக்கு உயிர் போகும். அந்த ஒரு ஆடு எனக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தரை கூட புறம்பேத்த. அல்லேலூயா. ஒருத்தரை கூட இந்த மாதிரி ஒரு சொக்கா போட்டிருக்கான், இங்கே இருக்கா ஒரு பார்சியாலிட்டி, அங்கிட்டு ஒரு பார்சியாலிட்டி தேவன்ட்ட. ஆல் ஆர் ஈக்குவல் இன் த ஐ ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வரக்கூடிய ஆர்டிக்கல் 14 நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு உலகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னார், அது கர்த்தராகி எல்லாரும் ஈக்குவல். பாரபட்சம். அன்பு சகோதரன் அன்றைக்கி அவள் ப்ரைஸ் வாங்குறப்ப எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் பல நேரங்களில் அவர் மர்மரிங், கம்ப்ளைனிங், வருத்தங்கள் அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் சபைக்கு இப்போ ஒழுங்காக வந்ததுனால வார்த்தைகளில் பிரியப்பட்டு இன்றைக்கி வார்த்தைகளை தேர்ச்சி அடைஞ்சு புறஜாதியாக இருந்தால் கூட தேவன் இன்னைக்கு உங்களுக்கு பரிசு கொடுக்க வச்சார். அல்லேலூயா. அதாங்க தேவனுடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை. உங்களுக்கு அந்த கிரீடத்தை தேவன் கொடுத்துருக்காருன்னா உண்மையிலே நான் பெருமை அடைகிறேன். அவங்களாம் எனக்கு தெரியும். ஐ நோ த கேலிபர், ஐ நோ த கேலிபர், பட் யூ ஆர் எ சோசன் வெசல், யூ ஆர் எ சோசன் வெசல். ஐ நோ தட். பிகாஸ் நீங்கள் இந்த வார்த்தை எனக்கு கிடைக்காதா, இதில் ரெமெடி எனக்கு கிடைக்காதா, எனக்கு ஏதாவது ஒரு புதியது கிடைக்காதா, அந்த ஏக்கம், பெருமூச்சு, ஃபாலோ. தேவன் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு சமாதானத்தை தரக்கூடிய தேவன் நமக்கு பெரிய தேவனாக இருக்க முடியும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன். இது யோவான் 10:27-28 வரக்கூடியது. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒன்ஸு கொடுத்துட்டேன்னா அது யாருக்கு மாதிரி, சமாரிய பெண்ணுக்கு கொடுத்த மாதிரி.
அந்த கிணறு, யாக்கோப்பு கிணறு சும்மா ஃபால்ஸு, ஆனால் நான் கொடுக்கறது ட்ரூ என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணி ஜீவ தண்ணி, நித்திய ஜீவன், ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. என் பிள்ளைக்கு கொடுத்துட்டா அவனாக கெடுத்தா தான். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா அவனாக கெடுத்தா தான். அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? நம்ம அண்ணன் சாலமன் ராஜா. அவ்வளவு ஆசீர்வாதத்தை அள்ளி வீசிட்டார். டிசனிங் ஸ்பிரிட்டு, அது இது ஏகப்பட்டது. அவன் பாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ஓவர் ஸ்டேஜாக போய் அந்நிய பெண்கள், எங்கெங்கெல்லாம் பெண்களோ அத்தனையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஐடல் ஒர்ஷிப் அவ்வளவும் கல்யாணத்தை பண்ண ஆரம்பிச்சான். அவன் ஒரு ஊர்வலம் போனான் பாஸ்டர், அவன் மனைவிகளை மட்டும் கூட்டு போனாலே ஒரு அரசியல் கட்சியை நடத்திடலாம். மனைவியும் ஸ்டெப்னியும் அந்த அளவுக்கு அவனுடைய பெரிய குரூப், அவ்வளவு பொண்டாட்டி, அவ்வளவு வைப்பாட்டிகள், அவ்வளவு பேரை ஆண்டவர் கொடுத்த அத்தனை பிளஸிங்கும் போச்சு. பிகாஸ் ஆஃப் ஆண்டவர் செய்யலை, அவனே அவனை கெடுத்துக்கொண்டு. அடுத்து ஒருத்தன் யார்? நசரேன் விரதம் இருந்தவன் யார்? வெரி குட், சிம்சோன். அவனை கெடுத்து, அவனுக்கு பலம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவனை கெடுத்து. தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ஒருவனும் அதை எடுக்க முடியும். அல்லேலூயா. நம் பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் நேசிக்கிறார். மார்ட்டின் லூதர் once said that the most experimental religion could be found in the personal possessive pronoun of the Bible என்று சொன்னால் Psalm 23 என்று சொல்லியிருக்கிறார். எப்படி? இந்த ஒரு சிறிய வேத புத்தகம், இந்த பாடல் நம்மோடு இருந்தால் இறைவனை புரிந்து கொள்ள 6 வரிகள் கொண்டது. இட் கண்டைன் ஒன்லி 6 verses. 6. 1 கர்த்தரின் மேய்ப்பராயிருந்து என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபைன்னு சொன்னால் 6. தே கண்டைன் ஒன்லி 118 words. 118 வார்த்தைகளை அடங்கி இருக்கிறது. இருக்கிறது. இதில் நவுன் ப்ரோனவுன் நம்ம ஸ்கூலில் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கப்போ நம்ம கவனிக்கவே இல்லை. பெயர் சொல், வினைச்சொல், இதெல்லாம் எவன் நமக்கு சொல்லிக் கொடுத்து என்ன இன்னைக்கு வர புரியாமல் இருக்குது. சாரி, நீங்கள் 2 பேரும் எக்ஸம்ஷன். பிறகு அந்த பர்சனல் பொசசிவ் ப்ரொனவுன் என்று ஒன்று உண்டு. அதுதான் கீழே ஆரம்பித்து யூவில் கொண்டு வந்து நானே, எனக்கு, உனக்கு, அவன் என்பது மாறி நான் என்று சொல்லக்கூடிய 28 ப்ரோனவுன் இதிலே இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு வல்லமை பாருங்கள். ரியலி தட் அதாவது he called the psalm a little Bible என்று வைக்கிறார்கள். இது ஒரு குட்டி வேத புஸ்தகம். சங்கீதம் 23 ஏன்னா the Lord is my shepherd முதல் 5 வார்த்தைகளின் வரிகளில் நாம் சொந்தமாக்கி கொண்டால் மீதி நமக்கு சொத்தாகும். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு அந்த 5 வார்த்தை, தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இதை மட்டும் நீ பிடிச்சிட்டா, ஏன்னா அவரே மேய்ப்பர்ல. ஏன்னா தாவீது மேய்ப்பர்னு டெக்ளேர் ஆயிருக்கான். சங்கீதம் 81 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. 81 அவன் சொல்லுவான். அந்த இடத்திலே அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அவன் இதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேவன் அற்புதத்தை செய்யக்கூடிய. படிங்க. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியம். ஹல்லேலூயா. ஒரு உண்மை சம்பவம், ஒரு கதைன்னு சொல்லலாம், ஒரு இதுவும் கூட சொல்லலாம். சுவிட்சர்லாண்டில் ஒரு பாஸ்டர் போகிறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்ருக்கு. அவனுக்கு இந்த வசனத்தை சொல்லணும், இவருக்கு ஆசை. அவனுக்கு ஒன்றுமே புரியல இந்த வசனத்தை சொல்ல. ஆனால் அவன் அவ்வளோதான் புரிதல் இருக்கக்கூடிய சின்ன பையன். அப்போ முதல் 5 வார்த்தைக்கு ஒவ்வொன்றா சொல்கிறார். ஒரு விரல் தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்.
இதை சொல்லி அவனை அனுப்பிச்சு போயிருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறார். அவ்வளோதான். பழையபடியும் அவர் அந்த ஊருக்கு வர வேண்டிய சொல்கிறவர். அப்போ நேராக போய் அந்த பையன் இருக்கிற இடத்துல போய் பார்க்குறப்ப அவங்க அம்மா இருப்பாங்க. எங்கேன்னு கேட்கப்ப அவன் பையன் இறந்துட்டான், போயிட்டான். அவன் கையில் அவன் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி சொன்னான், அம்மா நான் போகிறேன், இப்படி இதாக இருக்குது, எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, இந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகள் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி அவர் எனக்கு சொன்னார். அந்த கையில் இருக்கக்கூடிய யூ லார்ட் இஸ் மை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மைங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப தொடுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொன்னதை இந்த அம்மா பாஸ்டர்கிட்ட அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, எனக்கு அவன் ப்ரீச் பண்ணிட்டான். சொந்த கர்த்தர் என் 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 நான் என் என்று சொல்லக்கூடியதை நாம் செய்து விட்டால் நிச்சயமாக அந்த பையனை நான் விண்ணுலகிலே பார்ப்பேன் கர்த்தரோடு என்று சொன்னார். அல்லேலூயா. தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ப்ராப்ளம் வரப்போ தான் நம்மளுடைய முகங்கள் நமக்கே தெரியும். அப்போ நீ நிலை கூறாமல் இருக்கியா? அப்பையும் இதே மாதிரி நடந்து போகிறியா? அப்பையும் இதே மாதிரி நடந்து காரியங்கள் செய்ய முடியுதா? அப்படின்னு இருந்துட்டா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பல காரியங்கள் வாழ்க்கையில், பல அவமானம், வெளிச்சம். ஏன்னா சங்கீதம் 27:1 நாம் பார்த்திருக்கிறோம். சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு வேணுங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. என நமக்கு தேவன் அவருடைய அண்டையில் அமர்ந்து இருக்கிறப்ப, பிசைட்ஸ் குவைட் வாட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர் அண்டையில் நாம் அமர்ந்து இருக்கிறப்ப நான் பார்த்தேன், ஐ ஹவ் ஃபவுண்ட் 6 பொசிஷன்ஸ் ஃபார் சைல்ட் ஆஃப் காட். 6 ஆசீர்வாதங்கள் குழந்தைகள் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, அவருடைய கையில் இருக்கப்ப முழு பாதுகாப்பு, இன் ஹிஸ் ஹேண்ட் ஃபார் சேஃப்டி. யோவான் 10:28 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நித்திய ஜீவனை நான் கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. அதுதான் முதல் பாதுகாப்பு, இன் இஸ் ஹேண்ட் ஃபார் சேஃப்டி, நிரந்தர பாதுகாப்பு. அந்த குழந்தையை விட மாட்டார். கோழி தன் குஞ்சை அடைக்காக்கிறதுக்கு எப்படி இருக்கோ அதை விட நான் உன்னை விட மாட்டேன். குரங்கு ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு தப்புறப்போ குட்டி அழகாக வச்சு எஸ்கேப் ஆகும். கொடைக்கானலில் நம்ம போகிறப்போ ஆந்தி வேலை பார்க்கலாம், அது கூட கீழே விட்டுரும், நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அதுதாங்க நம்ம தேவன். இந்த சூழ்நிலை தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய கங்காரு விடலாம், அம்மா விடலாம், மற்றது விடலாம், நான் விட மாட்டேன். என் பிள்ளையை விடவே மாட்டேன். சேஃப்டி, 100% சேஃப்டி, 100% பாதுகாப்பு. அதை எப்பையும் செய்வேன். ரெண்டாவது, அட் இஸ் ஃபீட் டு பி டாட். எனக்கு மிகப்பெரிய ஆலோசனைகளையும் மிகப்பெரிய ஐடியாக்களையும் மிகப்பெரிய ஒரு வித பாதுகாப்பும் எல்லாவற்றையும் தரக்கூடியவர் நம் தேவன். லூக்கா நமக்கு தெரியும், அந்த ஒரு பெரிய பிரச்சனையாகி கல்லறையில் அலப்பறை பண்ணக்கூடிய ஒருத்தன் இருந்தான். அவனை எப்படியாவது வெளியேற்றணும் எல்லாரும் கெஞ்சுவாங்க. இவர் ஜீசஸ் போகிறப்ப அவர்கிட்ட கெஞ்சுறப்ப அவர் போய் ஒரு வார்த்தை சொன்ன உடனே பயந்து போய் அவன், என்னை தயவுசெய்து பண்ணி வழியாக விட்டு என்னை கொன்றுங்க அப்படின்னு கெஞ்சுவான். அந்த சூழ்நிலையில் அவன் எல்லாம் முடித்து நல்லவனாக ஆன உடனே அவன் எப்படி இருந்தாங்கிறதுக்கு லூக்கா 8:35 நாம் பார்க்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்ளி. லூக்கா 8:35. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். அல்லேலூயா. அந்த படிங்க. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி தெளிந்தா இருக்காலும் பயப்படுறான். அவன் பைத்தியமாக இருக்கப்போ பயந்தது, பிசாசு பிடிக்கிறப்ப பயந்தது வேற. அவன் நல்லா வந்ததுக்கு பிறகும்
நம்ம மக்கள் ஏதாவது பிராண்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான். ஆனால் கிரைஸ்ட் சொல்கிறாரு, அட் ஹீஸ் ஃபீட் டு பி டாட். என் கூட இருக்கிறப்போ உனக்கு எல்லாம் போதிச்சு உன்னை கரெக்டாக கொண்டு வருவேன். ஆன் ஹீஸ் ஷோல்டர் ஃபார் சப்போர்ட். எப்பயுமே ஒரு தோல் நமக்கு வேணும் வாழ்க்கையில். அந்த தோல் அதுதான் 100 ஆடு, ஒரு ஆடு மிஸ் ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, காசு ஒரு காசு அது எப்படி, 2 மைலில் ஒருத்தன் கெட்டு இதாகி வரப்ப அவனை பார்த்தோன்னே எவ்வளோ ஆனந்தம். இதுதாங்க ஜீசஸ் கிரைஸ்ட். நீ கெட்டு போய் மோசமாக வந்தா உன்னை அணைச்சி முத்தம் வைப்பேன், நான் ஹக் பண்ணுவேன், உன் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுவேன், உன்னை நான் நேசிப்பேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக். நம் தேவன் நம் பிள்ளைகளை 100/7 100% அவர் முழு சப்போர்ட்டை தரக்கூடியவர் நம் தேவன். அல்லேலூயா. அட் ஹிஸ் சைட் ஃபார் ஃபெல்லோஷிப். ஏன்னா பேதுரு அவர் மடியில் இருந்துட்டு ராப்போஜனம் பண்ணுறப்ப அணைச்சி கட்டி இருக்கிறப்ப கூட அந்த ஃபெல்லோஷிப்பு தேவன் நிரந்தரமாக தரக்கூடிய. இன்றைக்கி நம்ம ஃபெல்லோஷிப் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு பந்தியில் ஆண்டவர் அந்த ஃபெல்லோஷிப்பை தேவன் நமக்கு கொடுப்பார். இன் ஹீஸ் ஆர்ம் ஃபார் ரெஸ்ட். மிகப்பெரிய, அதாவது ஒருத்தர் கூட இருந்தால், ஐயா வெளிச்சமாக இருக்கியா நீங்கள் இருந்தாலே, ஐயா நீங்கள் கூட இருந்தால் ரொம்ப சமாதானமாக இருக்கியா, ஐயா நீங்கள் கூட இருந்தால் பாசிட்டிவ் வைப்பு ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் ஒருத்தர் மட்டும்தான், அது ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. மற்ற எல்லாம் கொஞ்ச நேரம் கரெக்டாக இருக்கும், அப்புறம் வேறு மாதிரி மாறும், சூழ்நிலைகள் மாறும். அதைத்தான் தேவன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இது உபாகமம் 33:27 என்று நினைக்கின்றேன். உபாகமம் 33:27. உபாகமம் 33:27. தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவைகளை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் 6 நம்ம பார்த்தோம். 6 பொசிஷன் ஃபார் த சைல்ட் ஆஃப் காட் என்று தேவன் நம் பிள்ளைகளுக்கு. லார்ட் இஸ் மை ஷெப்பர்டுன்னு சொன்னால் ஃபீட், உனக்கு எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், உணவை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், உணவை பாதுகாப்பேன், எல்லாம். டு கைட், கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று சொல்ல முடியும். அரசியல்வாதி ஒரு ஆலோசனை சொன்னான்னா நம்மளை கீழே கவுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா காலை எப்படா தூண்டி விடணும். இன்றைக்கி இந்த டீமில் இருக்கிறவன் அப்படியே பி டீமுக்கு போவான், பி டீமில் இருக்கிறவன் அங்கே போவான். ஆனால் தேவன் நம் பக்கம் நிரந்தரமாக இருப்பார். ஏணிப்படையிலே மேலே போகும் பொழுது இழுத்து விடக்கூடிய ஆலோசனையில் நம் தேவன் நம்மை நிரந்தரமாக நம்மை வழி நடத்தி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று நம் தேவன் நம் பிள்ளைகளுக்கு பெஸ்ட் ஆலோசனைகளை தரக்கூடியவராக நம் தேவன் இருக்கிறார். டு சீல்டு மீ, அப்படியே கோட்டை, அங்கே நமக்கு ஃபுல் சீல்டு, முழு பாதுகாப்பு. அந்த கோட்டையை தாண்டி எதுவுமே உள்ளே வர முடியாது. எவ்வளோ பெரிய ராஜஸ்தான் கோட்டையை விட 1000 மடங்கு என் தேவனுடைய கோட்டை, அந்த அடைக்கலம், அதனுடைய புயம் எல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இதை முழுமையாக சொல்லப்ப எசேக்கியாவிலே 34 11 31 வசனங்களிலே இதை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் படித்தா போதும். 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஹல்லேலூயா. இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். இதாங்க மேய்ப்பனுடைய கேரக்டர். மேய்ப்பனுடைய கேரக்டர் நமக்கு வரக்கூடிய, ஆடுகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை, ஆடுகளுக்கு சரியாக பேச தெரியாது, ஆடுகளுக்கு சரியாக இது பண்ண முடியாது, அது சத்தம்தான் போடும், வேறு எதுவும் செய்ய தெரியாது. ஆனால் குறிப்பறிந்து பிரச்சனைகளை பார்த்து
நேசித்து அரவணைத்து உதவி செய்யக்கூடிய நல்ல மேய்ப்பன் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7:17 தேவன் மிக அற்புதமாய் சொல்லியிருக்கிறார். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றன்றைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை நம்மை மேய்த்து நம்மை ஜீவ தண்ணீர் ஊற்றுகளுக்கு நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதில் பின்னாடி பல வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரொடெக்டர், எல்லா வார்த்தையும் பிடிக்கும். ரெடீமர் போன்ற பல வார்த்தைகள். காட் இஸ் எ ரெடீமர் அண்ட் ரெஸ்டோரர் என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு சமாதானம் பார்த்தோம், எந்த நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு பார்த்தோம், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நடையில் இளைப்பாறுதல் தரக்கூடியதை பார்க்குறோம். அவருடைய ரெஃப்ரெஷ், ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் தேவன். அல்லேலூயா. அதனால தான் அந்த புத்துணர்ச்சியை நான் எப்பொழுதும் நினைப்பேன். சில வார்த்தைகளை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். நம் வாழ்க்கையிலே இந்த 23வது வசனம் எப்படி நமக்கு they gave answer to the 5 biggest problem of life answer என்பதை நாம் பார்க்கிறோம். 5 மிகப்பெரியவற்றிற்கு விடை எப்படி கிடைக்கிறது என்பதை சங்கீதம் போடுங்க 23. ஃபஸ்ட்டு, நம்ம வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இதாக இருக்கிறது, கொஞ்சம் வயசுலேயே அவன் வயசாகிட்ட மாதிரி காமிக்கிறான்னா ரொம்ப கவலைப்படுறான்னு அர்த்தம். கொஞ்சம் வயசுலேயே ரொம்ப டென்ஸாக இருக்கான்னு சொன்னால் ஆன்சைட்டியில் ரொம்ப இருக்கான்னு அர்த்தம். இந்த ஒரி அண்ட் ஆன்சைட்டியை அவர் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் 1வது வசனம். அவரோட இருக்கிறப்ப உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ, ஏன்னா உனக்கு எந்த இடத்துல பெஸ்ட்டு புல் தரணும்னு எனக்கு தெரியும்ப்பா, அந்த இடத்துக்கு உன்னை நான் அழைச்சிட்டு போகிறேன். அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவை உனக்கு பெஸ்ட்டாக தர்றேன், நாளைய நினச்சி நீ கவலைப்படாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் பஞ்சாயத்தை பெஸ்ட்டாக கெடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீ ரெடியா? டீல் என்பதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒரி அண்ட் ஆன்சைட்டியை தூக்கி போடக்கூடிய வல்லமை, தே டூ நோ ஹூ இஸ் த ஷெப்பர்ட் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, லேக் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். அதாவது நமக்கு என்னென்ன பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டாக தேவைப்படுங்கிறதும் அவருக்கு தெரியும். அவனுக்கு இந்த நேரத்தில் 1/2 hour ஆயிடுச்சு, என் ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி கொடுக்கணும். இந்த நேரத்தில் 1 hour ஆயிடுச்சு, அதுக்கு நல்ல புல்லை கொடுக்கணும். இந்த நேரத்தில் இங்கே கொண்டு போயிட்டோம், அது வெயிலில் நிற்காமல் நிழலில் கொண்டு வரணும். என் தேவன் லேக் ஆஃப் கண்டென்ட்மெண்ட்டை மாற்றி போடக்கூடிய வல்லமையை 2வது வசனத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார். abundant pasture, ample accessible water in order to flourish என்று நாம் எடுக்க முடியும். 3வது, lack of direction. சரியான வழி தெரியாமல் தரைச்சிட்டு நிற்கக்கூடிய நம்மளை தேவன் வழிகளை கொடுக்கிறார். sheep do not have a good sense of direction. அதுக்கு வழியே தெரியாது, ஒரே இடத்துல நிற்கும், அப்படியே நிற்கும். ஆனால் இவர் வர்றப்ப பெஸ்ட்டாக கொண்டு போகக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா இரத்தத்தையும் பாவங்களில் நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் சிலுவையில் அடைச்சு நமக்கு வழிகளை வாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது ஃபியர், பயம். எப்பயுமே ஆடு வேற ஒருத்தன் வந்துட்டானா அப்படியே பதறிடும். ஒருத்தன் ஹாரன் அடிச்சிட்டா கூட சத்தம் போட ஆரம்பிச்சிடும். நீங்கள் கிராமத்தில் போய் என்ஜாய் பண்ணணும் ஆடுகளை பார்த்து. போய் பார்த்துருக்கீங்களா கிராமத்தில் போய் ஆடுகளை? பாஸ்டர் கைண்ட்லி அவசியம் கூட்டு போங்க. அந்த ஆடுகள் எவ்வளோ ஜாலியாக கிராமங்களில் எப்படி மேய்ச்சிட்ருப்பாருங்கிறத நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு கேரக்டர். இஸ்ரேலில் போகப்போ நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்கள் கிராமங்களுக்கு போகப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது அது ஒன்று. வண்டியில் போயிட்டுருக்கிறப்பே அந்த ஆடுகள் என்னென்னலாம் செய்யுது, என்னென்ன ஒவ்வொரு ஸ்டைலில் எப்படி இருக்குது, ஆண்டிப்பட்டி ஆடு எப்படி இருக்குது, தேனி ஆடு எப்படி இருக்குது, இங்கே கம்பம் ஆடு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பயத்தை போக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த சத்தம் வந்தாலும் சரி,
எந்த விதம் இல்லாமல் அதுக்கு தான் இந்த ராடும் ஸ்டஃப்பும், கோலும் தடியும், கோலும் தடியும். இந்த கோல் இப்போ அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இந்த தடியை கொண்டு போயிட்டுருக்கிறப்ப ஓனாய்கினாய் வந்து அடிக்க அந்த இது கொண்டு போயிட்டுருக்கிறப்ப பள்ளம் எங்கே இருக்குது, எது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க, இது ரெண்டும் தேவன் நமக்காக கையிலே வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஃப்யூச்சர் பாடா, எதிர்காலம். எதிர்காலத்தை நினச்சே நிகழ்காலத்தை விட்டவன் தான் இன்றைக்கி அதிகம். எதிர்காலத்தை நினச்சே, ஏன்னா நமக்கு பல நேரங்களில் பார்த்துருக்கோம், இன்று என்பதை நிஜம் என்பதை மறந்து விடுவார்கள். கடந்த காலம் போனதுதான். நிகழ்காலம் என்பது உறுதி என்பதையும், வருங்காலம் என்பது நிச்சயமற்ற தன்மையில் போய் கொண்டிருந்தாலும் தேவன் பார்ப்பார் என்பதையும் நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இருக்கிற நாளில் இப்போ நீ கவலைப்பட்டேனா, இந்த மொமெண்ட் ஒரு வாரத்துக்கு அந்த கவலையினுடைய எஃபெக்ட் இருக்குங்கிறான். இன்னைக்கு ஒன் டே கவலை ஒரு வீக் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுது. ஆகவே தான் தேவன் ஒன்றை ஓவர்ஃப்ளோயிங் ரொம்ப உற்சாகமாக பெஸ்ட்டாக கொண்டு வர போகிறேன், குட்னஸ் எவ்வளோ சிறந்த முறையில் உன்னை கொண்டு வர போகிறேன், உனக்கு தான் நான் கொடுத்துருக்கேனப்பா மெர்சி. என்ன கடைசி வசனம் படிங்க. தயவுசெய்து எந்திரிச்சு போயிட வேண்டாம், பாஸ்டர் முடிச்சிட்டாருன்னு நினச்சிட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ரொட்டீனாக கேட்குற வசனம். இதை கேட்குறப்ப 2 இடத்துல வெளிநாட்டில் இந்த சங்கீதம் 23 மரணத்துக்கு வச்சுருப்பான், டெத்து இதுக்கு வரப்போ சங்கீதம் 23 வாசிப்பான் ஃபாரினில். நம்ம இதில் வாசிச்சிட்டான்னா அப்போ தான் சபைக்கு வந்த ஆட்களும் உண்டு, அப்படியே முடிச்சு போகிற ஆட்களும் உண்டு. சங்கீதம் 23:6 அவர் கொடுத்த வார்த்தைகள் பாருங்கள். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எல்லாம் அதில் நன்மை, குட்னஸ், கிருபை, மர்சி என்னை தொடரும். அது மட்டும் இல்லை, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பல இடங்களில் நானே அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியும். உதாரணமாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். நானே அப்படின்னு ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் சொல்லியிருக்கார் சொல்லுங்கள். நானே குட். நீங்கள் சொல்லி டீச்சர் சொல்லிட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேற சொல்லுங்கள். நீங்கள் குட், வெரி, அடுத்து குட், அடுத்து குட், கரெக்டு. அடுத்து நான் சொல்கிறேன், நானே மேசியா, அல்லேலூயா, நானே ஜீவ அப்பம், நானே உலகத்திற்கு ஒளி, நானே ஆடுகளுக்கு வாசல், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே மெய்யான திராட்சை செடி. தேவன் நானே என்று சொல்லக்கூடிய தேவன், நான் என்று சொல்லவில்லை, 100% அஷ்யூரன்ஸாக நமக்கு நல்ல மேய்ப்பன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று அதே மாதிரி சங்கீதத்தில் பல வார்த்தைகளை அவர் உதாரணமாக சொல்லியிருப்பார். உதாரணமாக சீல்டு, நமக்கு கேடயம் சங்கீதம் 3:3, மலை கண்மலை ராக்கு 18:2, அரசர் அவரே 5:2, ஆட்டுக்குட்டி 23:1 81, நீதிபதி 7:11 சங்கீதத்தில், அடைக்கலம் 46:1 62:7, ஃபோர்ட்ரஸ் அப்படின்னா கோட்டைன்னு என்ன கோட்டைன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த கோட்டை 31:3, அவெஞ்சருக்கு சரியான வார்த்தை என்ன? குட். அவெஞ்சர் 26:1 சங்கீதம் 26:1, கிரியேட்டார் சங்கீதம் 8 1 6 வசனங்கள், டெலிவரர் விடுவிக்கிறவர் சங்கீதம் 37 39 40, குணமாக்கக்கூடியவர் சங்கீதம் 30 2, ப்ரொவைடர் எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு தரக்கூடிய சங்கீதம் 78 23 29, ரிடீமர் நம்ம மீட்டு கம்ப்ளீட்டாக கொண்டு வரக்கூடிய சங்கீதம் 107 2. அந்த 107 2 மட்டும் படிங்க கைண்ட்லி. சங்கீதம் 107 2. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு
எஸ், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீக்கலாக்கி மீட்கப்பட்டு. நமக்கு எல்லாத்தையும் தேவன் இன்றைய தினத்திலே சத்துருக்கன் கையிலிருந்து நம் பிள்ளைகளை முழுமையாக மீட்டுவிட்டார். அது இங்கே கண்ணுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், விசிபிள் இன்விசிபிள். கண்ணுக்கு தெரியாத அந்த அந்தகார சக்திகளை தேவன் முறியடிக்கிறார். இன்றைய தினத்திலே நம் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவர்களை நேசிக்கக்கூடிய தேவன் எப்படியெல்லாம் அவர்களை அழைத்து வருகிறார் என்று சொன்னால், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவை சங்கீதம் 103 படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அல்லேலூயா. அவரே மேய்க்கிறப்ப நமக்கு என்னங்க கவலை? மனுஷன் மேய்ச்சா கூட பஞ்சாயத்து வரும். பல நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபோன் வரும், நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படா இருக்கட்டு ஆடை விட்டுட்டு கூட போயிடுவான். சம்டைம்ஸு இந்த மேய்ப்பன் விடவே மாட்டார். அல்லேலூயா. அதாங்க இந்த மேய்ப்பனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ். ஏன்னா நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுமான, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதில்லை. அவன் சந்ததி அப்பத்துக்காக இறங்கி திரிகிறத காண இல்லை. இதுதான் நம் தேவன் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த தண்ணியை கொடுக்கக்கூடிய தேவன் எந்த காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, அது உண்மையும் உத்தமமாய் செயல்படக்கூடியவர். ஒரு உள்நாட்டு வார் நடக்குது, அதில் ஒரு சின்ன பையனை அந்த போரில் அடித்து ஹாஸ்பிட்டலில் இருப்பான். அவங்க அம்மாவுக்கு தகவல் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் வரப்போ டாக்டர் சொல்லுவார், நீங்கள் பார்க்கவே கூடாது, இங்கே இருந்துக்கலாம், ஒருவேளை இறந்துட்டானா நீங்கள் அடக்கம் பண்ணுறதுக்காக உங்களை பக்கத்தில் வேகமாக வர சொல்லியிருக்கோம்னு சொல்லுவார். ஆனால் அந்த அம்மா சொல்லுவோம், என் பையன் பக்கத்தில் நான் பேச மாட்டேன், ஆனால் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த உதவி எனக்கு செய்யுங்கன்னு கேட்கும். அப்போ அந்த பையன் அங்கே இருக்கிறப்ப இந்த அம்மா அப்படியே அவனை தடவி கொடுக்கும், அப்படியே இது பண்ணும். சில வார்த்தைகளை மனதிலே சொல்லி கொண்டே இருக்கும். எல்லா நேரத்துலையும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஐ நோ யூ வில் கம், ஐ நோ யூ வில் கம். எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி வந்துடுவேன்னு, எனக்கு தெரியும் நீ எப்படி வந்துடுவேன்னு. இது அந்த பையன் புருவம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். செத்தானா உயிரோடு இருந்தானா நமக்கு தெரியாது. ஆனால் 100% சொல்கிறேன், நம் தேவன் நமக்காக மீண்டும் வருவார். அல்லேலூயா. நம் தேவன் நமக்காக மீண்டும் வருவார். நம்மை பாதுகாப்பக்கூடிய தேவன், அவர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்வதற்கு பர்சனல். இந்த வார்த்தைகள் நான் சொல்கிறேன், இந்த சங்கீதம் எனக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. இந்த சங்கீதம் எனக்கு பர்சனல் 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 பொசசிவ் ப்ரொனவுன் என்பதை நாம் எனக்கு பிரதி பெயர் சொல், என்னுடையது, எனக்கு என் தேவன், என் மேய்ப்பன் என்னை வழி நடத்துவார் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், நன்மையும் கிருபையும். God's goodness and mercy follow you all the days of your life. God's favor surrounds you like a shield. In all things you are more than a conqueror. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நேசிக்கிற தேவன் வழி நடத்துவார். அது நிரந்தரம்.